மேல் வந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மனதுருக்கமும் வந்து அவருடைய பாவத்தினால் அவர்கள் அழிக்கப்படாதபடி அங்கே ஒரு பலி செலுத்தப்பட்டு அவருடைய பாவங்கள் மூடப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆபேலினுடைய இரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையான பேசுகிற இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்மேலே தேவனுடைய கோபம் வராதபடிக்கு, தேவனுடைய மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்யும்படிக்கு நமக்காக அதிக நன்மையானவைகளை பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமுடைய சந்ததியாகிய நாம் ஆதாமு பெற்ற சாபங்களோடு வந்திருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அந்த சாபங்கள் உடைக்கப்பட்டு அந்த இயேசுவின் இரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பரிந்து பேசி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மை சுதந்திரவாளியாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கண்டால் பிசாசுகள் ஓடுகிறது. பிசாசுகள், தீய சக்திகள், தீய ஆவிகள் என்ன செய்கிறது? நடுங்குகிறது. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த நாளிலே காலையில பார்த்தது போல இயேசுக்கு ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சியின் வசத்தாலும் அவங்க என்ன செய்தார்கள்? பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். ஜெயிக்க வைக்கிற இரத்தம், நன்மையானவைகளை கொண்டு வருகிற இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்குகிற இயேசுவின் இரத்தம், பரலோகம் நம்மை சுகபத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிற இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே எவ்வளவு நன்மை பாருங்கள். ஆபேலுடைய இரத்தம் என்ன செய்தது? தேவனை நோக்கி கூப்பிட்டுதான், போராடினை காயினை கொலை செய்தான். காயினை கொலை செய்தான், குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினான் என்று ஆபேல் குற்றம் சாட்டும்படி தேவனை நோக்கி கூப்பிட்டுதான், ஆபேலுக்கு விரோதமாக சாட்சி கொடுத்துதான், பழி வாங்கும்படி. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதிக நன்மையானவர்களை பரிந்து பேச என்ன செய்தான்? ஆண்டவரே, உங்களுக்காக இரக்கம் செய்யும். ஓ ஹல்லேலூயா. நான் அவரை கழுவி இருக்கிறேனே, ரத்தம் சொல்லுகிற இயேசுவின் ரத்தம், நான் அவரை கழுவி இருக்கிறேனே, அவர்கள் பாவம் நீங்க, அவர்கள் மேல் இரக்கமாயிடும், அவர்கள் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யும் என்று இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியன் கடந்து செல்லும் போது அவன் செய்தான்? ரத்தத்தோடு அவன் காணப்பட்டான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் போகும்போது அவருடைய பாவங்கள் மூடப்பட வேண்டும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய பாவங்கள் மூடப்படுகிறதல்ல, நம்முடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீக்கி சுத்திகரித்து அந்த பிரதான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்லும்படி, அந்த கிருபாசனத்திலே செல்லும்படிக்கு, செல்லும்படிக்கு செய்திருக்கிறது. ஆமென். ஏற்ற காலத்திலே சகாயத்தை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்ன செய்து? ஏற்ற காலங்களிலே அதன் காலத்திலே சகாயத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. இதை உணர்ந்தவர்களாக இயேசுவின் இரத்தத்தில் உள்ள நன்மைகளை உணர்ந்தவர்களாக அதை தியானிக்க வேண்டும். கால ஊழியருடைய இரத்தத்தை தியானிக்கும் போது கல்வாரி சிலுவையின் பாடுகளை நமக்கு முன்பாக கொண்டு வரும்போது அதிக நன்மைகளை நம் வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Without cross there is no glory. சிலுவை இல்லாமல் வேறு சிலுவை மூலமாக தான் நமக்கு என்ன உண்டாகுது? மகிமை. தேவனுடைய மகிமை நம்ம மேல இறங்கணும். தேவனுடைய மகிமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவைகள் மேலே எல்லாம் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையை கொண்டு வரக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே சொன்ன, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று. ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டினுடைய அற்புதம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலமாக அந்த மகிமையை நாம் பெற்று நமக்குள்ளாக அது என்ன செய்தோம்? தங்கி இருக்கும்படி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். நமக்குள்ளே தேவ மகிமை இருக்கும் என்றால் நம்மேலே தேவனுடைய காவல், the protection of God will be in our life when the glory of God dwells in our life. Hallelujah. When the glory of God has been tabernacled in our life, the protection of God will surround us. ஆகையால்தான் தேவ சமூகத்திலே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்? இயேசுவே ரத்தத்தின் மூலமாக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இயேசு ரத்தத்தினாலே போய் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து அவரை துதித்து ஆராதிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமை நம்ம நிரப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காவல் உண்டாயிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. சத்துரு நெருங்க முடியாது. யோபை சுற்றிலும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய காவல் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வாட்டி இந்த ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தில் உள்ள புண்ணியங்களை, இயேசுவின் ரத்தத்தில் உள்ள மகிமை மகத்துவங்களை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று, ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ஆமென். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ஓர் கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. ஓர் கவசம் என் தலை கவசம், தீராவியோ அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. தீராவியோ அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். Hallelujah. Hallelujah. Praise the Lord. தேவம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே,
கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. ராவிலே ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. ராவிலே ஒரு விடுதலை எடுங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நாம் தான் தேவனிடத்தில் we have to reach out to God. ஹல்லேலூயா. ஓ இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில இருந்த போது ஜனங்கள் அவரை கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. மனிதர்கள் அவர்களை அடக்கின போதிலும் அவர் சத்தத்தை உயர்த்தி ஓ தேவனுடைய கவனத்தை ஓ தேவனுடைய இயேசுடைய எண்ணத்தை தம் பக்கமாக திருப்பும்படி அந்த குருடனாகிய பர்தேமியோ ஓ கூப்பிட்டார். ஹல்லேலூயா. 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 Call upon the name, you will be saved. Hallelujah. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். நீ ரட்சிக்கப்படுவாய். நீ ரட்சிக்கப்படுவாய். Hallelujah. ஓ ரபா ஷாதானாலா ஷிலானாலா. ஓ எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஓ நீ கூப்பிடு, நான் உனக்கு எட்டாவதும் அறியாதமான காரியங்களை உனக்கு செய்வேன் என்று. எரேமியா 33வது அதிகாரம் பார்க்காதீங்க. 33வது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக டெலிபோன் நம்பர்ஸ் இருக்கு, மொபைல் நம்பர்ஸ் இருக்கு. தேவனுக்கு ஒரு நம்பர் இருக்கும் என்றால் எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, call upon me, call unto me. Hallelujah. ஓ தேவனை எமர்ஜென்சில கூப்பிடுமா? அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் நாம் அவரை விடக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. ஒரு வாலிப சகோதரி, ஒரு பெண்ணுடைய தகப்பன் இயேசுவிடத்தில் சென்று, என்னுடைய மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறாள், அவளை வந்து சுகமாக்கும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டான். போற வழியிலே ஒரு அற்புதம் நடைபெற்றது. ஆகையால் அவர் அங்கே நிற்க நேரிட்டது. அப்பொழுது ஒரு செய்தி அவன் வீட்டிலிருந்து வருகிறது, ஓ உன் மகள் மரித்து விட்டார், போதகரை வருத்தப்படுத்தாதே. ஆண்டவர் சொன்னார், அப்ப என்ன சூழ்நிலை? பயப்படாதே. பயம் என்ன செய்யும்? தேவனை நோக்கி பார்ப்பதை விட்டுவிடும். When you fear the situation, circumstances, you cannot look unto the Lord. Hallelujah. பயப்படாதே. அந்த தகப்பனை பார்த்து இயேசு சொன்னார், பயப்படாதே. Fear not. ஆண்டவர் வேதம் சொல்லுது, வேதத்திலே 365 தடவைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்காம், பயப்படாதே. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தேவ ஜனமா இருந்தாலும், அவன் தேவ ஜனமா இல்லாவிட்டாலும் அவன் வாழ்க்கையில எது தாக்குகிறது, எது அவன் வாழ்க்கையில வருகிறது? பயம். இது நடக்குமோ நடக்காதோ, தேவன் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, தேவனின் ஜெபத்தை கேட்பாரோ கேட்க மாட்டாரோ, ஓ சூழ்நிலை இப்படியாக இருக்குமே, மாறுமோ மாறாதோ. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசமாயிரு. ஹல்லேலூயா. 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 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். God will give an answer for your hallelujah, for your prayers. Hallelujah. நீங்கள் தேவனை டெஸ்பரேட்டாக நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற எல்லா ஜெபத்திற்கும் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு பதில் அளிப்பார். Amen. Amen. அந்த ஏழை விதவை அப்படிதானே, அவள் என்ன செய்தார்? மனுஷனுக்கு பயப்படாமல், தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனை மதியாமலும் இருந்த ஒரு மனுஷனிடத்திலே அவர்கள் she was desperate. இவன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறானே என்று சொல்லி அவன் அதை பார்க்கவில்லை. எனக்கு நியாயம் நடக்க வேண்டும். She was desperate. அதற்காக அவளை இரவும் பகலும் அலற்றினாள், பதிலை பெற்றுக் கொண்டாள். ஹல்லேலூயா. அநீதியுள்ள நியாயாதிபதி செய்ததை கவனித்து பாருங்கள். அவன் நன்மை செய்திருப்பான் என்றால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட
விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருந்தாலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே அவர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நிச்சயமாக அவர் நியாயம் செய்வார். Rava Shadala Lava Shidara Katari Sotariboma. Oh, hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise you, Father. Praise you, Jesus. Hallelujah. நல்ல இருதயங்களை திறந்த தேவனை துதிக்கணும் என்று நினைக்கும் போது தாவீது போல நாம் மாற வேண்டும். Hallelujah. அவன் தன்னை மறந்தான், தன்னுடைய சூழ்நிலையை மறந்தான், தன்னுடைய பதவியை மறந்தான். தேவனை துதிக்கிறே அவன் மயங்கி போனான். Hallelujah. Hallelujah. தன் வஸ்திரம் விலகினதை அவன் நினைக்கவில்லை, அவனுக்கு தோன்றவும் இல்லை. Hallelujah. 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 தன்னை மறக்கிறவர்கள் தான் தேவனை துதிக்க முடியும். தன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தேவனை துதிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Forget yourself, self. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Hallelujah. Nalla thudiga, sotariga. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சோதரம் நம்முடைய இருதயம் ஹalleluya நல்ல விசேஷத்தினாலே பொங்க வேண்டும். ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் இயேசு. Lift up your voice, church. ஸ்தோத்திரம் இயேசுநாதா.
ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாதீர் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா பாடுமா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாலே ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாலே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாலே ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாலே தேவனை அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமல் மகிமைப்படுத்தாமல் இருந்தால் அங்கே இருதயத்திலே இருள் வந்துவிடும். வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எதற்காக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார்?
இந்த ஜனத்தை எனக்கென்றே தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அல்லவோ. தேவ ஜனமே, நீ துதிக்காமல் இருந்தால் இருளாகிய பிசாசு உன் இருதயத்தை இருளாக்குவான், உணர்வற்று போக செய்வான். உனக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு விரோதமாக மனத்தாங்கள் இருக்கும் என்றால், ஓ ஹalleluya, உன்னாலே கர்த்தரை துதிக்க முடியாது. உன் இருதயம் தேவனுக்கும் உனக்கும், உன் இருதயத்துக்கும் தேவனுடைய இருதயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டும். உனக்குள்ளே தேவனுக்கு விரோதமான வருத்தங்கள், ஏமாற்றங்கள், மனத்தாங்கல்கள் இருக்கும் போது தேவனை துதிக்க உன் இருதயத்திலே இடம் இருக்காது. தேவனிலே திருப்தியாய் இருக்கிற ஒரு இருதயம், தேவனை நோக்கி ஒரு நன்றியுள்ள இருதயம், தேவன் எதை செய்தாலும் அது எனக்கு நன்மைக்காகவே செய்கிறார் என்று சொல்லுகிற இருதயம், போராட்டத்தின் வேளையிலே, சோதனையின் வேளையிலே, அடிமைத்தனத்தின் வேளையிலே தேவனே நோக்கி பார்க்கின்ற இருதயம், தேவனை ரட்சிப்பார், தேவனை விடுதலையாக்குவார் என்ற நம்பிக்கையோடு பார்க்கிற இருந்தால் கர்த்தரை துதிக்க முடியும், விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவாலயத்துக்குள்ளே ஒரு ஸ்திரீ வந்தாள். அவள் 18 வருஷமாக சாத்தானிலே கட்டப்பட்டவள். ஆனால் அவள் என்ன செய்தாள்? தான் கட்டப்பட்டிருக்கிற நிலைமை அவள் பார்க்கலை. கூனியாய் இருந்தால் நிமிர முடியவில்லை, கூனி குறுகி போயிருந்தாள். சத்துருனாலே ஒடுக்கப்பட்டு, சத்துருனாலே நிந்திக்கப்பட்டு அல்லது வேதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அவள். ஆனாலும் அவள் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாள். தேவன் அவளை விடுதலையாக்கினார். நீ எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறாய் அது முக்கியம் அல்ல. நீ எவ்வளவாக, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீ தேவனை நோக்கி பார்க்கிறாயா? நம்பிக்கையோடு, with hope, with faith and with praises. தேவனுடைய நோக்கி பார்ப்பார், தேவனுடைய நோக்கி பார்க்க. கடந்த நாட்களில் உனக்கு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். ஏன்? நீ தேவனை நோக்கி பார்க்க மறந்தாய், தேவனை துதிக்க மறந்தாய். தேவனை குறை சொல்லுகிற ஒரு பொல்லாத இருதயம் உன் இருதயத்தில் உனக்குள்ளே காணப்படுகிறது. ராபா ஷாதாரா லாபா ஷிகாரா சத்ருனை ஏவி தேவனை குறை சொல்ல செய்கிறானோ, மனம் திரும்ப. ஆண்டவரே என்னை மன்னியும். ஓ ஹalleluya, நேசிக்கிற தேவனை விட்டு உன்னை பகை, உன் ஆத்துமாவை பகைக்கிற சத்துருக்கு நீ இடம் கொடுக்கிறாயோ, அவன் சத்தத்துக்கு இடம் கொடுக்கிறாயோ? ஓ ஹalleluya. ஓ ராபா ஷாதாரா லாபா ஷிதரேலேவே ஷிகாராலாபா துரேலேவே. இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என் சூழ்நிலை பார்க்க மாட்டேன். என் சூழ்நிலை பார்க்க முடியாது. அந்த ஸ்திரீ தன் சூழ்நிலை பார்த்திருந்தால் என்றால் வீட்டிலே இருந்திருப்பா. என்னால் நிமிர முடியல, நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன், நான் கூனி குறுகி போயிருக்கிறேன், நான் ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும், நான் ஏன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருந்தாள் என்றால் அவள் அதே நிலைமையிலே மரித்திருப்பாள். ஓ, அதே நேரம் அவளிடத்திலே தேவனுடைய மகிமை விளங்கி இருக்காது. தேவனுடைய மகிமை உன் வாழ்க்கையில விளங்க வேண்டும் என்றால் தேவனை துதிக்க கற்றுக்கொள். முறுமுறுக்கிற அருவருப்பான சுபாவத்தை நீக்கி போடு. இது நடக்கல, அது நடக்கல, அல்லது இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, ஏன் எனக்கு என்று எந்த கேள்வியும் கேட்காதே. அமெரிக்க தேசத்தின் அதிபதி கேட்டால் சொன்னால் ஒரு வார்த்தை, ஓ நான் தேசம் எனக்கு என்ன செய்தது என்று நீ கேட்காதே, நீ என்ன தேசத்துக்கு செய்தாய் என்று. ஓ ஹalleluya, கேள் என்று அப்படியாக ஒரு உலகத்தான் பேசினான். ஹalleluya, உலகத்தின் காரியத்துக்காக, அழிந்து போகிற காரியத்துக்காக பேசினான். நித்தியத்தை சுதந்திரிக்க போகிற தேவ ஜனமே, மஞ்சகத்தை விட்டு வா. ஓ ஹalleluya, சத்துரு உன்னுடைய எண்ணங்கள் மூலமாக தான் கிரியை செய்து உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறான். நீ தேவனை நோக்கி பார்த்து விடுதலையை செய்து பெற்றுக் கொள்ள கூடாதபடிக்கு உன்னை கூனி குறுகி போக செய்கிறான். ஹalleluya, ஓ ஹalleluya. அதனாலே சொல்ல, ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பேசின வார்த்தைகள், ஆண்டவரே உமக்கு விரோதமாக எனக்கு வந்த மனத்தாங்குகளை, ஆண்டவரே சந்தேகங்களை, கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்க நம்பிக்கையற்ற
காரியங்களை மன்னியும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே சாத்தானுடைய வஞ்சத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வரும் என்று கேளுங்க. தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் இருக்கிற இருள், உன் மனதில் இருக்கிற இருள், உணர்வற்ற தன்மைகள் மாறும். நீ தேவனை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அது மாறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. பேசுங்க பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. கர்த்தர் என்ன உணர்த்துகிறார், ஆவியானவர் எதை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. தேவனோடு பேசுங்க, தேவனோடு இடைப்படுங்க. நீங்கள் தேவனோடு இடைப்பட்டாதான் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாழ்வளிக்கிற தேவன், அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன், அவர் விடுதலையை கொடுக்கிற தேவன், அவர் மகிமையின் தேவன். அவருடைய மகிமை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருடைய சுபாவத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருடைய நன்மைகளை உனக்கு கொடுக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி ஒரு மனுஷனை உண்டாக்கினார்? தன்னை காட்டிலும் தாழ்வுள்ளவனாக அல்ல, தன்னை காட்டிலும் கீழ்த்தரமான உள்ளவனாக அல்ல. அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயின்படி அவனை சிருஷ்டித்தாராம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். தன்னை போலவே தன்னுடைய ரூபத்தின்படியே தன்னுடைய சாயலின்படியே தன்னுடைய மகிமையின்படியே மனிதனை சிருஷ்டித்த ஒரு அன்பின் தேவன். அவர் அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனக்கு சரி சமமாக வேதம் சொல்லுகிறது, இப்ப கூட சொல்லுது, என்னோடு கூட சிங்காசனத்தில் இதை மேற்கொள்கிறவன், ஜெயம் கொள்கிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் அமருவான். இந்த காலையிலே பார்த்தோமே, அவன் இருப்பு கோடாலே ஆளுகை செய்வான். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். அவருடைய அன்பின் அகலம், உயரம், ஆழம் என்று அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும்படி பிரயாசப்படுங்கள். அவரோடு கூட இருக்கும்படி விரும்புகிறார், அவரோடு வைத்துக் கொள்ளும்படி விரும்புகிறார். அவருடைய மகிமை உனக்கு கொடுக்க அவர் வாஞ்சியா இருக்கிறார். அந்த அன்பின் தேவனை நாம் வெற்றி உதைக்கலாமா அல்லது அவரை துக்கப்படுத்தலாமா? சாத்தானை நீ வேதனைப்படுத்து, சாத்தானை நீ துக்கப்படுத்து, நீ தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சகோதர சகோதரிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் நம்பத்தக்க தகப்பன். தன்னையே ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய சாயலை நம்மை சிருஷ்டித்தார். நமக்காக ஒரு ராஜ்யத்தை, நமக்காக ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் இல்லாமல் வேற யாரை நம்ப முடியும் இந்த பூமியிலே? உண்மையில்லாமல் வேற விருப்பம் இல்லையப்பா. ஏன்? உண்மையே நீர் எனக்கு கொடுத்தீரே. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள். தேவ தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தாமல் மனிதர்களுக்கு கீழ்ப்படுத்தும்படி வரும் உலகத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது சிருஷ்டித்த உலகத்தை மனிதனுக்கு கீழ்ப்படுத்தினார். அவன் வஞ்சிக்கப்பட்டு சாத்தானுக்கு விற்று போட்டான், ஏமாந்து போனான். வரப்போகிற உலகத்தையும் அவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எவ்வளவு மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளக்கூடாதபடி, அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு ஹல்லேலூயா. இருதயம் இருளடைந்திருக்கிறதோ? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. நம்பத்தக்க தகப்பன் அவர், நம்பத்தக்க தகப்பன். நீ கர்த்தரை நம்ப முடியலன்னா உன் வாழ்க்கையில நீ யாருமே நம்ப முடியாது. அவரை நம்பி ஏமாந்து போனவங்க யாருமே கிடையாது. இயேசுவை நம்பி வெட்கப்பட்டு போனவர்கள் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்ததாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை குறித்து வேதத்திலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கள் சாக கொடுத்தவர்களை உயிரோடு பெற்றார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஹல்லேலூயா, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக அவருடைய சமூகத்தில் நிற்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோமா? ஹல்லேலூயா. நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளேன்.
Father. You are worthy. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, நீர் பாத்திரர். Hallelujah. You are worthy, Lord. You are worthy for our praises. You are worthy, Lord. You are worthy, Jesus. Reshedileme. We love you, Lord. Speak to the Lord. Hallelujah. We love you, Jesus. Lily of the valley. Hallelujah. Bright morning star. Hallelujah. Oh, Lord Jesus. Hallelujah. More love, more power. Hallelujah.
Ridandrile mahasololovo. Praise you, Jesus. Praise you. Praise you. Praise you. Ramashadalava. Praise you. Praise you. Praise you. We love you, Lord. We love you, Lord. We love you. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, தூயாவின் வல்லமையினாலே விடுதலையும் சுகத்தையும் எடுத்துக் கொள்கிறோமா? இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, தூய ஆவின் வல்லமையினாலே சுகத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய ஜனத்துக்காக சுகத்தையும் விடுதலையும் எடுத்துக் கொள்கிறோம். உம்முடைய சமூகத்திலிருந்து, உம்முடைய சமூகத்திலிருந்து இவருடைய சார்புகளை எடுத்துக் கொள்கிறோம். இவர்களுக்கு சொந்தமாக்கி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தாலே. உராவா ஷாராராலாவா ஷாராராலாவா ஷாகாராலாவா. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்க. உராவா கராவா ஷாகாராலாவா. We love you. Heal in the name of Jesus. We love you. Heal in the name of Jesus. தூதரை உண்டாவதாக. தூதரை உண்டாவதாக. ஓ ஜெயம் உண்டாவதாக. உராவாராலாவா காராலாவா காராலாவா. ஓ கட்டுகளும் இயேசுவின் நாமத்தாலே தெளிவுண்டு போவதாக. சிந்த இருதை கட்டுகளும் தேய்கிற இயேசுவின் நாமத்தாலே. உராவா ஷாராலாவா ஷாராலாவா ஷெதரிலே. Hallelujah. Hallelujah. Rashakaturele shanturele kerele tiralalalaba. Idarala kanderele sidaralanderele be sidaralabalalabalaba. Ora karalama shabababababa. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உராமா சகாரலமா ஷபாரலமா துரேலே. கலக்கங்கள் நீங்குவதாக. ஷெதெண்டரிலே சினாரலமா சிதோரலோ. ஓரபாரலமா. New things, Lord. Let new things happen in our ministry, in our church, in the lives of the believers. Let the new thing have Lord happen, oh Lord. புதிய காரியம் நடைபெறுவதாக. புதிதாக்குகிற கர்த்தர் புதிய காரியத்தை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே புதிதாக்கி புதிய காரியத்தை செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. உராவா ஷாகாராலாவா ஷிகாராலாவா ஷிதேரேலேபேரேலேபே. Hallelujah. Praise the Lord. 2 நிமிஷம் தேவனுடைய சமூகத்திலே அமைதியா இருப்போமா? Praise the Lord. அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். மாட வேளையிலே உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே வாழ்க்கையிலே ஆண்டவரே புதிதாக்குவீராக. எல்லாம் புதிதாகட்டும் அப்பா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைய எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதானது என்று சொன்னது போல ஒரு மறுரூபத்தை நீர் கட்டளையிடுவீராக. உடைய தொழுதலை உங்கள் வாழ்க்கையிலே நீர் கட்டளையிடுவீராக. உடைய சந்திப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வருவதாக. முக்கிய துதி கன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மிக நல்ல நம்பத்தக்க பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.